புது வருஷம் ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஸோ நம்ம போடக்கூடிய கன்டென்ட்டும் கொஞ்சம் புதுசா இருக்கணுமேன்னு, இன்னைக்கு ஒரு புது பறவைய பத்தி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பறவைய பத்தி தெரியுமா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கேக்கப்போ. பேரே வித்தியாசமா இருக்குது இல்லையா? அப்போ இந்த பறவை எவ்வளோ வித்தியாசமா இருக்கும்னு வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு இன்ஃபார்ம்டு வாய்ஸஸ். இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேட்கப்போ இந்த பறவையை ஆந்தை கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இதோட முகம் பார்க்குறதுக்கு ஆந்தை போலவும் இது ஸ்ட்ரிகோபோய்டா அப்படிங்கிற கிளி குடும்பத்தை சேர்ந்ததுனாலையும் தான். இந்த கிளி தரையில் வசிக்கிறது. இது நியூசிலாந்தில் மட்டும்தான் காணப்படும். இது சுமார் 64 சென்டிமீட்டர் நீளமாக இருக்குது. மற்ற கிளிகளை விட இந்த கிளி கொஞ்சம் தனித்துவமானது. நேர்த்தியான மங்கலான மஞ்சள் பச்சை இறகுகள், ஒரு தனித்துவமான முகவாக்கு, ஆந்தை பாணியில் முன்னோக்கி எதிர்கொள்ளும் கண்கள், அதை சுற்றிலும் சிறப்பாக இருக்கும் இறகுகள், ஒரு பெரிய சாம்பல் நிற அலகு, குறுகிய கால்கள், பெரிய நீல பாதங்கள், நீளம்னா நீலம் இல்ல, ப்ளூ கலர், சிறிய இறக்கைகள் மற்றும் ஒரு குட்டி வாலுன்னு பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கும். உலகத்திலே பறக்காத கிளியும் இதுதான். அதிக எடை கொண்ட கிளியும் இதுதான். நீண்ட காலம் வாழும் பறவைகள்ல இதுவும் ஒன்று. ஏன்னா இதோட ஆயுட்காலம் 100 ஆண்டுகள். நல்லா வளர்ந்த ஆண்களின் எடை 3 கிலோ, பெண்கள் 1,6 கிலோ. நியூசிலாந்து பழங்குடி மக்களான மாவோரிக்கு ககப்போ வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இது மாவோரி புராணத்தில் காணப்படுகிறது. கடந்த காலத்துல இது மாவோரி மக்களால இறைச்சிக்காகவும் இறகுகளுக்காகவும் அதிகமா வேட்டையாடப்பட்டு இந்த இனம் மிகவும் அழிய ஆரம்பிச்சிருச்சு. 2024 நிலவரப்படி இப்போதைக்கு 244 பறவைகள் தான் இந்த உலகத்திலே இருக்குது. ஒரு பெரிய கேக்கப்போ கிளியின் ரெக்கையோட நீளம் 58லேருந்து 64 சென்டிமீட்டர் வரை இருக்கும். ரெண்டு ரெக்கைக்கான இடைவெளி 82 சென்டிமீட்டர் வரை இருக்கும். ஆனாலும் கேக்கப்போவால் பறக்க முடியாது. ஏன்னா அதோட உடல் அளவு அதோட ரெக்கைகளை விட ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லை, மற்ற பறவைகளை போல பறக்கும் தசைகளை மார்பக எலும்போடு இணைக்கக்கூடிய கீல் இதுக்கு கிடையாது. நடக்கும் போதும் மரங்கள்ல இருந்து குதிக்கும் போதும் அதை சமநிலைப்படுத்திக்கிறதுக்காக அதோட ரெக்கைகளை பயன்படுத்துது. மற்ற நிலப்பறவைகளைப் போல அல்லாமல் கெக்கப்போ அதிக அளவு உடல் கொழுப்பை தன்னுடைய உடலில் தேக்கி வைக்குது. கெக்கப்போ ஒரு இரவு நேர பறவை. பகலில் மரங்களிலோ அல்லது தரையிலோ தங்கிவிட்டு நைட் நேரத்தில் தான் வெளியே சுற்றும். கெக்கப்போவால் பறக்க முடியாது, ஆனால் அது சிறந்த மரம் ஏறுபவர். ரொம்ப உயரமான மர உச்சிக்கு அது ஏறும். அங்கேருந்து குதிச்சு அதோட ரெக்கைகளை பாராஷூட் மாதிரி பயன்படுத்தும். இப்படி பயன்படுத்துறதுனால 45 டிகிரிக்கு குறைவான கோணத்தில் அதால் பறக்க முடியுது. இது ரொம்ப கம்மியான உணவு இருந்தால் கூட அதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது. மற்ற பறவை இனங்கள் மாதிரி இல்லாமல் கெக்கப்போ முற்றிலும் தாவர வகைகள், பழங்கள், விதைகள், இலைகள், தண்டுகள் மற்றும் வேர்த்தண்டு கிழங்குகளை உண்ணும். உணவு தேடும்போது கெக்கப்போ பிறை வடிவ நார்ச்சத்துக்களை தங்களுக்கு பின்னால் உள்ள தாவரங்களில் விட்டு செல்லுது. இது உலாவு அடையாளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கெக்கப்போ பறவை பறக்கும் திறனை இழந்தாலும் வலிமையான கால்களை கொண்டுள்ளது. இது ஜாக் பண்ணுற மாதிரியே பல கிலோமீட்டர் நகரும். ஒரு பெண் தனது கூட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உணவு தேடுதலுக்கு போச்சுன்னா அது ஒரு இரவில் 2 டைம் போயிட்டு வரும். அதுவே ஒரு ஆண் இனச்சேர்க்கைக்காக 5 கிலோமீட்டர் வரை போகும்னு சொல்கிறாங்க. இந்த இனச்சேர்க்கை காலம் அக்டோபர்லேருந்து ஜனவரி வரை இருக்கும். இப்போ உள்ள இளம் பறவைகள் விளையாட்டா சண்டையில் ஈடுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. லெக் இனப்பெருக்க அமைப்பை கொண்ட ஒரே பறக்க முடியாத பறவை கெக்கப்போ. இது 1லேருந்து 4 முட்டைகள் இடுகிறது. 30 நாளைக்குள்ள குட்டி கெக்கப்போ எல்லாம் முட்டையிலேருந்து பொரிஞ்சிருது. பஞ்சு போன்ற சாம்பல் நிற குட்டிகளுக்கு தாய் 3 மாதங்கள் வரை உணவளிக்கிறது. கெக்கப்போ இயல்பாகவே மனிதர்களோட தொடர்பு கொள்ள ஆர்வமாக இருக்குது. இருந்தாலும் இது ஒரு தனிமை விரும்பி பறவைகள். பாலினேஷனுக்கு முந்தைய காலங்களில் உள்ள புதைப்படிவ பதிவுகளின்படி நியூசிலாந்தில் 3வது பொதுவான பறவையாக கெக்கப்போ இருந்திருக்கு. மேலும் இது 3 முக்கிய தீவுகள்லையும் பரவலாக இருந்திருக்கு. எப்போ நியூசிலாந்துக்கு மக்கள் குடியிருக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போவே கெக்கப்போவோட இனம் பெரும் அளவில் குறைஞ்சுள்ளது. மேலும் பாதுகாப்பு துறைகள் தரவரிசைப்படி அதன் பாதுகாப்பு நிலை தேசிய அளவில் முக்கியப்படுத்துது. 1890களில் இருந்து அழிவை தடுக்க பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் ரொம்ப வெற்றிகரமான திட்டம் கெக்கப்போ மீட்பு திட்டம் 1995 செயல்படுத்தப்பட்டது. இன்று வரை தொடர்கிறது. நியூசிலாந்து வனவிலங்கு சட்டம் 1953 கீழ் இப்போது கெக்கப்போ முற்றிலும் பாதுகாக்கப்படுகிறது.
இந்த கேக்கபோஸ் பறவைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.